ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் வந்து தொட்டியில் வந்து செடி வச்சுருந்தோம். அதெல்லாம் சரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த செடியெல்லாம் வந்து இப்போ மாற்றிட்டு வந்து வேறு செடி வைக்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த தொட்டியில் பழைய மண்ணெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு புதுசாக வந்து எருவு மண்ணெல்லாம் கலந்து வந்து இதை வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், அந்த பழைய தொட்டியில் இருந்த செடியெல்லாம் எடுத்து வச்சதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த தொட்டிக்கெல்லாம் நம்ம செடியை வந்து வைக்கலாம். அது வந்து என்ன செடி நம்ம வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எங்கள் வீடு வந்து கீழே தான் இருக்குது. மாடி மேலே தான் வந்து நான் துணி தைக்கிறது. இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து கீழே உள்ள வந்து தொட்டியில் வந்து செடி இருக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இந்த செடி வந்து ஏற்கனவே நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறது. இது பேர் வந்து எனக்கு தெரியல. இது பாருங்கள், இது வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நம்ம அது வந்து 2 தொட்டியில் வந்து வைக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே வந்து இந்த புல் மாதிரி இருக்குல்ல, அதுவும் வந்து நம்ம அழகுக்காக வைக்கிறது தான். அதுவும் ஒரு தொட்டியில் வைக்க போகிறேன். பாருங்கள், இங்கே ஏற்கனவே நான் வந்து தொட்டியில் வச்சுருக்கிறது. பாருங்கள், இது வந்து தொட்டி வந்து பழசாயிடுச்சு. சரி, இதில் வந்து எடுத்து வீசிடலான்னு இதில் இருக்கிற இந்த செடியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ வந்து வைக்கலாம். இது பாருங்கள், ஏற்கனவே நான் முன்னெல்லாம் வச்சது எவ்வளோ அழகாலாம் வந்துச்சு. இந்த தொட்டியில் பாருங்கள், மணி பிளான்ட் வச்சு 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. எங்கள் மாடி மேலேயே பாருங்கள், இந்த தொட்டிலெலாம் மணி பிளான்ட்டு செம்பருத்தி செடிலாம் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மணி பிளான்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மணி பிளான்ட்டில் ஏற்கனவே நார்மலாகவே வேர் வரும். இது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே இலைய போட்டு வச்சா கூட அதுவே நல்லா வளர்ந்து வந்துடும். இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தொட்டியில் வந்து செடியெல்லாம் வைக்கலாம். நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி செடி வைக்கலாம், வச்சு வளர்த்துனா அழகாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து வைக்கவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு செடி வைக்கிறது விருப்பமாகவே இருக்காது. எனக்கு வந்து செடி வைக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளியில் வரும்போது வந்து இதை பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்புறமா நம்ம வந்து ஒரு பழம் வந்து நம்ம வீட்டில் இருந்து செடி வச்சு அதிலேருந்து பழம் வந்து நம்ம வந்து அது பறித்து சாப்பிடும்போது அப்போவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வச்சதுக்கப்புறமா நம்மளோட பிள்ளைங்க எல்லாருமே வந்து சாப்பிடும்போது அவங்க வந்து நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. ஒன்னொன்றுமே இந்த மாதிரி செடி வைக்கிறதுல வந்து நிறைய சந்தோஷம் இருக்குது. இந்த செடியெல்லாம் வந்து பூ பூத்துச்சுன்னா அந்த பூவை பார்க்கும்போது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வச்சு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்டேயும் வளர்த்துங்க. ஏன்னா இந்த தொட்டி வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த தொட்டியோட ரேட் வந்து 325 ரூபா சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம கடையில் வந்து ரேட் கேட்கும்போது 90 கிட்ட சொன்னாங்க. சரி, அங்கேருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு 90 ரூபானா 6 தொட்டியும் வந்து ரேட் வந்து நிறைய ஆகுது. அதனால் சரி நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன். அப்புறமா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் 325 ரூபா தான் போட்டிருந்தது. சரி, நம்ம இதுவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலான்னு வாங்கிட்டேன். வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது ஏற்கனவே நான் வந்து ஒரு டைம் வந்து வச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ வைக்க போகிறேன். அதனால் இது வந்து நல்லா தான் ஓரளவுக்கு லைஃப் வந்துச்சு. வேணா வெயிலில் இருக்கிறது தான் கொஞ்சமாக இந்த பாருங்கள், இந்த நான் வைக்கிற இந்த தொட்டி மட்டும்தான் கொஞ்சமாக லைட்டாக வந்து சைடில் வந்து விரிசல் விட்டுருந்துச்சு. மீதியெல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம நிழல்ல வைக்கிற வரைக்கும் தண்ணியும் வந்து நம்ம ஊற்றாம செடியெல்லாம் காஞ்சி போய் வெயிலில் வந்து விட்டுட்டோம்னா அப்புறமா தான் அந்த தொட்டியெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். நீங்கள் வந்து இந்த வேணுனா கூட நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே வாங்குறத விட அதில் வாங்கும்போது விலை வந்து கம்மியாக தான் இருந்தது. கொஞ்சமாவது கம்மி, நம்மளுக்கு வந்து காசு வந்து அதில் வந்து மிச்சம் பிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன செடி வந்து வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து வச்சதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துல வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வளர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு வீடியோவாக இதெல்லாம் வளர்ந்துச்சா வரலையான்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த தொட்டி வந்து ஏற்கனவே நான் இது வந்து ஒரு டப்பா தான். டப்பாக்குள்ளே வந்து இதை அறுத்து நான் வந்து ரெடி பண்ணது. பாருங்கள், இதுக்குள்ளே வந்து இந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து எங்கள் பாப்பா வீட்டிலேருந்து இந்த செடி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த சின்னதாக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அது வச்சு இப்போ 2, 3 இடத்துல வந்து மாற்றி வச்சாச்சு. ஆனால் அழகாக வந்துருச்சு. இது வந்து குட்டியாக வச்சாவே நல்லா பெருசாக அழகாக வந்துடும். சரி, இதுக்குள்ளே வந்து வச்சு நம்ம மேலே மாட்டும்போது வந்து நல்லா ரப்பாக வந்துச்சுன்னா அழகாக இருக்குன்னு இதுக்கு வந்து நான் ஒரு செடியை வந்து இதுக்கு சூஸ் பண்ணி எடுத்து மாட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பிடுங்கும்போது டைட்டாக இருந்தது. ஆனால் அப்புறமா கஷ்டப்பட்டு பிடுங்கி வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், எல்லா தொட்டிலையுமே நம்ம வந்து செடியெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து எடுத்து மாட்டிடலாம். தண்ணி வந்து நீங்கள் இது வந்து தொடன்னு ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் தான் நம்ம இதை வந்து தெளிக்கணும் ஃபஸ்ட்டு 2, 3 டைமு. அப்புறமா வேணால் கூட கொஞ்சமாக நம்ம லைட்டாக ஊற்றிக்கலாம் டப்பாவில். ஏன்னா நம்ம வந்து தண்ணி அப்படியே ஊற்றும்போது மண் வந்து கெட்டிமாயிரும். அதனால தான் இப்போ வந்து பாருங்கள், எந்தெந்த இடத்துல மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் துணி தைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து கடைக்கு முன்னாடியே வாசப்படிக்கிட்ட வந்து மணி பிளான்ட்டை மாட்டியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்துச்சுன்னா நல்லா நம்ம கையில் வந்து கட்டி அந்த இதுக்கும் போகும்போது விட்டால் அழகாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து சைடில் மாட்டியாச்சு இப்போ.
அது வந்து இடத்துல வந்து நான் சூஸ் பண்ணி நல்லா யோசித்து மாட்டிட்டேன். ஏன்னா மாட்டினதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி எடுத்து எடுத்து மாட்டணும். அதனால நான் ஒரு டைம் 2 டைம் நான் நல்லா யோசித்து எந்த இடத்துல மாட்டினா எந்த செடி அழகா இருக்கும்னு நான் வந்து யோசித்து மாட்டிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது நல்லா இந்த மாதிரி யோசிச்சே செய்யுங்க. பாருங்கள், இது வந்து படியிலேருந்து மேலே ஏறி வர இடத்துல நம்ம தூரமாக இருந்து பார்க்கும்போது கூட அழகாக இருக்கும் இந்த இடத்துல. இது பாருங்கள், ஏற்கனவே டப்பாவில் நான் நிறைய செடி போட்டு வச்சுருக்கேன். அந்த வேஸ்ட் டப்பாவெல்லாம் தூக்கி வீசாமல் அதுலலாம் கூட நான் வந்து நிறைய செடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தம்பி எடுத்துகிட்டு போகிற டப்பா வந்து பெயிண்ட் அடித்து வச்சது. அது வந்து பெயிண்ட்டு கொஞ்சம் இருந்தது. சரி, அதை அடிச்சுட்டு பாருங்கள், நல்லா சைட்லலாம் ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்தோம். இப்போ இது வந்து இந்த கற்பூரவள்ளி இந்த தொட்டியில் வச்சுருக்குது. இது வந்து ரப்பா வளர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு அந்த மூலையில் வச்சுட்டோம். இப்போ வந்து எல்லா செடியும் ஒரு இடத்துல எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு உமனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து செடி வைக்கலான்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. அது வந்து எப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் மை சேனல்.